ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க மாஸ்டர் பேசிட்டு இருக்கேன். தமாகா சேல் மிஸ்ட்ரி ஷாப் 90% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி நம்மளுக்கு எப்பயும் லக்கு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு ஸ்பின் பண்ணி இருக்கும்போது பார்த்தா 63% வந்துச்சு. சரி 63% என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எலைட் பாஸையும் காணும், ஒன்னையும் காணும். சரி 14 டைமண்ட்னு சொல்லி யூனிவர்சல் டோக்கன் கொடுத்து வச்சிருந்தாங்க. சரி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு 5 கிரேட் வாங்கி ஒரு 7 டைமண்டுக்கு வாங்கி போட்டாச்சு. சரி அப்படியே அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு ஸ்விட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சரி ஏதாவது தேருமான்னு பார்த்தேன். எதுவும் தெரியல. சரி அந்த சைடு ஸ்விட்ச் கொடுத்தேன். சுவிட்ச் கொடுத்தோடனே பார்த்தா அந்த சைட்லயும் எதுவும் தேடுற மாதிரி தெரியல. சரி இதெல்லாம் ஒரு காஸ்டியூமா அப்படின்னா தான் காஸ்டியூம்னு எப்படி பார்க்கலாம்னு பார்த்தா இந்த ஃபீமேல் அக்கா கேரக்டர் ஒரு மாதிரி அழகாவும் இல்ல, ஒரு மாதிரி சூப்பராகவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பண்டிலு. அப்படியே மேல் காஸ்டியூம் பார்த்தா இதுல ஹேர் ஸ்டைல் மட்டும் ஓகேவா இருந்தது. சட்டை தனியா போட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தது. பட் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை நீங்க தான் சொல்லணும். எனக்கு சட்டை ஓரளவுக்கு பரவாயில்ல பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஜொலி ஜொலிப்புன்னு ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருந்தது. சரி உடனே என்ன பண்ணேன், அந்த யூனிவர்சல் ரிங் ஈவென்ட் டோக்கன் ஒரு 5 வாங்கி போட்டேன். வாங்கி போட்டோடனே பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எமௌண்ட் வாங்கலாமா இல்ல இந்த கன்னு வாங்கலாமா அப்படி இப்படின்னு பார்த்துனே இருந்தேன். அந்த ஸ்லைட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேக் நல்லா இருந்தது. ரெண்டுல எதை எடுக்கலாம், நம்ம கிட்ட வேற டைமண்ட் வேற 2000 டைமண்ட் தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது கிரனேட் ஸ்கின்னும் பார்த்தேன். அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா எட்டி பார்த்துன்னு இருந்தேன். உங்கள எத்தனை பேருக்கு இதுல ஏதாவது எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு பாருங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், யாரும் எதையும் எடுக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேமுக்கு நிறைய செலவு பண்றது முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா கேம் வந்து எப்ப பேன் ஆகும்னே தெரியல. சரி அப்படியே பார்த்துனே இருக்கும்போது 443 டைமண்ட் கேக்குது. 2 மெயில் கேரக்டர் மெயில் ட்ரெஸ்ஸுக்கும் சரி ஃபீமேல் ட்ரெஸ்ஸுக்கும் சரி. சரி இதுல என்ன வேண்டா வாங்குறது, இன்னும் கொஞ்சம் வாங்கினா ட்ரெஸ் வாங்கிடலாம், நாளைக்கு இந்த ட்ரெஸ் ரேர் ஐட்டமா எடுப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் வந்து நல்லாவே இல்லைன்னு நம்ம விட்டுட்டு போற காஸ்டியூம் நாளைக்கு ரேர் ஐட்டமா மாறிடுது. சரி அதனால வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எமௌண்ட் கொஞ்சம் பரவாயில்லையா தோணுச்சு எனக்கு. ஏன்னா இதுல மத்தது கம்பேர் பண்ணும்போது இந்த எமௌண்ட் நல்லா இருந்தது. பட் எமௌண்ட் தனியா வாங்குற அளவுக்கு எல்லாம் ஒர்த்துன்னு எனக்கு தோணல. சரி வாங்கிடலாமா எமௌண்ட்டை அப்படின்னு 2-3 வாட்டி யோசிச்சுட்டே இருந்தேன். நடுவுல பக்கத்துல இருந்த என் தம்பி என்ன சொன்னா, சரி வாங்கிடுறா இந்த எமௌண்ட்டை அப்படின்னா. சரி வாங்கி ஜோபியில போட்டேன். சரி அது அதுக்கப்புறம் என்னத்த அப்படின்னு சரி ட்ரெஸ் வாங்கலாம் பார்த்தேன். அதுக்குள்ள 2-3 இன்வைட். ஆனா யாரா நீங்களாம் இன்வைட் வச்சுன்னு இருக்கீங்க. சரி அதுக்குள்ள போயிட்டு இந்த பேக் வாங்கிடலாம். பேக் வாங்கிட்டு ஃபீமேல் கேரக்டர் ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கிடலாம். மேல் ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கிடலாம். லாஸ்ட்ல மேல் ட்ரெஸ்ஸுக்கா வாங்குற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அப்படியே ஃபீமேல் ட்ரெஸ் வாங்கி அப்படியே பைக்குள்ள ஜோலா பையில போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல் ட்ரெஸ்ஸுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா மேல் ட்ரெஸ்ஸும் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சரி மேல் ட்ரெஸ் அடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். மேல் ட்ரெஸ் அப்படியே 443 டைமண்ட் கொடுத்து டபார்னு வாங்கி சாக்லேட் பாக்கெட்ல போட்ட மாதிரி போட்டுன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ஸ்பின்னிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பன்னி வாரியர் பண்டில் வருது, அதையும் நம்ம ஸ்பின் பண்ணி போடுறோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க.